ஜெயலலிதாவை எதிர்த்து தேர்தலில் போட்டியிட்ட பழம்பெரும் நடிகை வெண்ணிராடை நிர்மலா மற்றும் தேமுதிகவினர், குஜராத் உள்ளிட்ட வெளிமாநிலத்தினர் அதிமுகவில் ஜெயலலிதா முன்னிலையில் இணைந்தனர். தமிழக முதல்வர் ஜெயலலிதா வியாழனன்று கட்சி தலைமையகத்திற்கு வருகை தந்தார். அதிமுகவில் சமீபத்தில் இணைந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் ஏற்பாட்டின் பேரில் முன்னாள் MP ராமநாதன், முன்னாள் MLA சின்னசாமி, பல்லாவரம் நகர தேமுதிக தலைவர் அசோக் உள்ளிட்ட 300 தேமுதிகவினர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். பல்வேறு அரசியல் இயக்கங்களிலே அவர்கள் இருந்தாலும் கூட அந்த கட்சிகளின் மூலம் தமிழ்நாட்டிற்கு எந்த நன்மையும் நடைபெறாது, எந்த வெற்றியும் கிடைக்காது, எந்த நன்மையும் ஏற்படாது என்ற உணர்ந்த காரணத்தினால்தான் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வருகிற 2014 நாடாளுமன்ற தேர்தல் இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான திருப்பத்தை உருவாக்கப் போகின்ற தேர்தலாகும். மேலும் பழம்பெரும் நடிகையும் ஜெயலலிதாவின் முதல் திரைப்படமான வெண்ணிராடை படத்தில் இணைந்து நடித்த நடிகையுமான நிர்மலாவும் அதிமுகவில் இணைந்தார். 1989ஆம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் போடி தொகுதியில் ஜெயலலிதாவை எதிர்த்து ஜா அணி சார்பில் போட்டியிட்டவர் வெண்ணிராடை நிர்மலா என்பது குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து மைத்ரேயன் MP ஏற்பாட்டில் குஜராத், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து 193 பேர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். காங்கிரஸ், பாமக, தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினரும் அதிமுகவில் இணைந்துள்ளனர்.